செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இன்று நடைபெறும் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் மாபெரும் பொதுக்கூட்டத்தில் பிரதமர் மோடி பங்கேற்று உரையாற்ற உள்ளார். இதற்காக பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ராஜேஷ் நேரடியில் வழங்க கேட்கலாம். ராஜேஷ், பிரதமர் மோடி பங்கேற்கும் இந்த பொதுக்கூட்டத்தில் என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? எத்தனை போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்காங்க? ஜனநாயக கூட்டணியுடைய முதல் பிரம்மாண்ட பொதுக்கூட்டம் என்பது செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகத்தில் இன்னும் சற்று நேரத்தில் தொடங்க இருக்கிறது. குறிப்பாக பிரதமர் மோடி அவர்கள் சரியாக 2:15 நிமிடங்களுக்கு சென்னை வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து 3 மணி அளவில் அவர் பொதுக்கூட்டம் நடைபெற இடத்திற்கு வருகை தர உள்ளதாக தகவல் வெளியாகி இருக்கிறது. நம்மிடையே பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் இருக்கிறார்கள். அவர்களிடத்தில் கேட்கலாம் என்ன மாதிரியான ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கிறது என்பது குறித்து. சார், என்ன மாதிரியான ஏற்பாடுகள் இங்கு செய்யப்பட்டிருக்கு? தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2026 ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்காக அகில இந்திய அளவில் தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களும், தமிழகத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைவராக முன்னாள் முதல்வர், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர், எதிர்க்கட்சித் தலைவர் மரியாதைக்குரிய ஐயா எடப்பாடியார் அவருடைய தலைமையில் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே மாபெரும் பொதுக்கூட்டமானது நடைபெற்று கொண்டிருக்கிறது. கிட்டத்தட்ட இந்த பொதுக்கூட்டத்திற்கு தமிழகம் முழுக்க தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட நபர்கள் கலந்து கொள்வதாக இருக்கிறது. அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணி பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்ட அரங்கை ஏற்பாடு செய்திருக்கிறது. இன்னும் சிறிது நேரத்திலே தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தொண்டர்கள் இந்த பொதுக்கூட்ட மேடையை நோக்கி வர இருக்கிறார்கள். இந்த பொதுக்கூட்டம் என்பது 2026 ஒரு ஆட்சி மாற்றத்தை உருவாக்குவதற்கான ஒரு பொதுக்கூட்டம். அதற்காக தேசிய ஜனநாயக கூட்டணியில் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களுடைய பலம் அதிகரித்திருக்கிறது. 2026 விடிய ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதற்கான முதல் கூட்டம் என்பதில் தமிழக மக்கள் அனைவரும் வியக்கின்ற வகையிலே இந்த மாபெரும் பொதுக்கூட்டம் இன்றைக்கு சிறப்பாக நடைபெறப் போகிறது. இதற்காக பல்வேறு மாவட்டங்களிலிருந்து வர இருக்கக்கூடிய சகோதரர்களுக்கெல்லாம் பாதுகாப்பாக இடையூறு இல்லாமல் பாரதிய ஜனதா கட்சியின் சார்பிலே போக்குவரத்து நெரிசல் இல்லாமல் அதற்கெல்லாம் நாங்கள் ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதனால் குடிநீர், சுகாதாரத்திற்காக டாய்லெட், எல்லா வசதிகளும் இங்கே மருத்துவ வசதி, உணவு வசதி, எல்லா வசதியும் சுகாதாரத்திலிருந்து அனைத்து வசதியும் ஒரு பொதுக்கூட்டத்திற்கு எப்படி நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறதோ அதை கடைபிடித்து ஒரு பொதுக்கூட்டத்துக்கு தேவையான அத்தனை வசதியும் நாங்கள் இங்கே சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம். ராஜலட்சுமி, நீங்கள் கேட்டிருப்பீங்க, ஒரு பொதுக்கூட்டத்திற்கு நீதிமன்றம் என்ன மாதிரியான உத்தரவுகளை பிறப்பித்திருக்கிறார்களோ அதற்கு ஏற்பாடு போல அனைத்து ஏற்பாடுகளையும் செய்திருக்கிறோம் என்று அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக மிக முக்கியமாக தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய மிக பிரம்மாண்டமான ஒரு பொதுக்கூட்டம் என்பதால் பல்வேறு ஏற்பாடுகள் தொடர்ச்சியாக செய்யப்பட்டிருக்கிறது. காவல்துறை சார்பாகவும் பல்வேறு கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 3500க்கும் மேற்பட்ட காவலர்கள் இங்கு பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இங்கு வரக்கூடிய ஒவ்வொருவரும் அவரை பரிசோதனை செய்த பின்பு ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு, ஏனென்றால் பிரதமர் பங்கேற்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பதால் அதீத முக்கியத்துவம் 7 அடுக்கு பாதுகாப்பு என்பது போடப்பட்டிருக்கிறது. நம்முடைய ஒளிப்பதிவாளர் ராகுல் அவர்கள் காண்பிக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை தான் நீங்கள் பார்க்குறீங்க. அந்த மேடையை கூட பிரம்மாண்டமாக அமைத்திருக்கிறார்கள். அந்த மேடையில் கூட கூட்டணி கட்சிகளுடைய தலைவர்கள் அடங்கிய அந்த புகைப்படங்கள் இருக்கிறது. குறிப்பாக பாமகவில் அன்புமணி ராமதாஸ், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன், அதே போல தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் ஜி.கே. வாசன் அவர்களுடைய புகைப்படம், அதனைத் தொடர்ந்து ஐஜேகே பாரிவேந்தர், ஏசி சண்முகம், அதே போல ஜான் பாண்டியன் உள்ளிட்டோர்களுடைய புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கிறது. குறிப்பாக இந்த மேடையில் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பிரம்மாண்ட அந்த பேனரை பார்க்கும் பொழுது கிட்டத்தட்ட பாஜகவினுடைய சின்னமான தாமரை இடம்பெற்றிருக்கிறது, அதிமுகவினுடைய சின்னமான இரட்டையில் இடம்பெற்றிருக்கிறது. அதேபோல் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்திற்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த குக்கர் சின்னமும் இடம்பெற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில் மிகப்பெரிய ஒரு ட்விஸ்டாக பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்வு என்பது என்னவென்றால் பாமக தரப்பு அன்புமணி தரப்பிற்கு மாமலம் சின்னம் ஒதுக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த மாமலம் சின்னம் இந்த மேடையில் இடம்பெற்றிருக்கிறது. இது ராமதாஸ் தரப்புக்கு மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. என்றால் அவர்கள் தேர்தல் ஆணையத்தில் முறையிட்டு இருக்கிறார்கள். மாம்பழம் சின்னம் பாமக எங்களுடைய கட்சி என்று அவர்கள் முறையிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பிரதமர் பங்கேற்கக்கூடிய இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக ராமதாஸ் அவர்களுக்கு அந்த ரிப்ளை என்பது, பதிலடி என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. பாமகவை பொறுத்தவரைக்கும் அன்புமணி ராமதாஸ் தான், அவர்கள் தான் தலைவர், அதற்கான சின்னம் மாம்பழம் என்பதையும் அவர்கள் உறுதிப்படுத்தியிருக்கிறார்கள். இந்த பொதுக்கூட்டத்தை பொறுத்தவரைக்குமே ஏற்பாடுகள் என்பது
என்பது கிட்டத்தட்ட 1,20,000 சேர்கள் என்பது போடப்பட்டிருக்கிறது. ஒவ்வொருவருக்கும் தனி பாஸ் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது விஐபி பாஸ், அவர்களுக்கெல்லாம் ரெட்டு சிவப்பு நிறத்தில் அந்த விஐபி பாஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே போல் அதுக்கு அடுத்த கட்டமாக இருக்கக்கூடிய தலைவர்களுக்கு நீல நிறத்தில் அந்த பாஸ் என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இங்கு இருக்கக்கூடிய ஒவ்வொரு காட்சிகளையும் நம்மளுடைய ஒளிப்பதிவாளர் ராகுல் அவர்கள் காண்பிக்கக்கூடிய அந்த நேரலை காட்சிகளை நீங்கள் காணலாம். ஒவ்வொருவருக்குமே தனித்தனியாக பிரித்து விஐபி பாஸ், அதே போல் அடுத்த கட்ட தலைவர்கள் மகளிருக்கு என்று பிரத்யேகமாக ஒதுக்கப்பட்டிருக்கிறது. மிகவும் நேர்த்தியாக ஒரு பொதுக்கூட்டத்திற்கான அந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. குடிநீருக்காக ஆங்காங்கே அந்த வாட்டர் டேங்க் மாதிரி வைத்திருக்கிறார்கள். அதில் தண்ணீர் நிரப்பப்பட்டு அவர்கள் அங்கே எடுத்திருக்கலாம். அதே போல் மொபைல் டாய்லெட் என்பது வசதிகள் செய்யப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு என்பது பலப்படுத்தி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் ஒவ்வொருவருக்குமே அவர்கள் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்ட பிறகுதான் அவர்கள் அனுமதிக்கக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. சரியாக 2:15 மணிக்கு பிரதமர் மோடி அவர்கள் சென்னைக்கு வருகை தர இருக்கிறார். சென்னையிலிருந்து மதுராந்தகத்திற்கு ஹெலிகாப்டர் மூலமாக இங்கு ஹெலிகாப்டர் தளம் என்பது அமைக்கப்பட்டிருக்கிறது. அதில் இறங்கி சாலை மார்க்கமாக மாநாட்டு மேடையை வந்தடைவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிப்பதற்கு பாஜகவினர் தயாராகி இருக்கிறார்கள். ராஜலட்சுமி. ராஜேஷ், தற்போது பலத்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருப்பதா பதிவு பண்ணியிருந்தீங்க. கூட்டணி கட்சிகளின் தலைவர்கள் புகைப்படங்கள் இடம்பெற்றிருக்கிறது. இந்த நிலையில அன்புமணி ராமதாஸோட புகைப்படமும் அந்த பேனரில் இடம்பெற்றிருக்க இந்த காட்சிகளையும் பார்க்க முடிகிறது. அவருடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கிறது? அவருக்கு ஏதேனும் அழைப்பு விடுக்கப்பட்டிருக்கா? இல்லை ராஜலட்சுமி, நிச்சயமாக அந்த பேனரை பொறுத்த வரைக்குமே வழிநெடுகளும் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய பாமக சார்பாக வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அந்த பேனர்களில் ராமதாசனுடைய படம் இடம்பெற்றிருக்கிறது. நாம் பாமக நிர்வாகிகளிடம் பேசும்பொழுது எங்களை பொறுத்த வரைக்கும் ராமதாஸ் எங்களோடு தான் இருக்கிறார் என்று நாங்கள் இன்றைக்கும் நம்புகிறோம். அதனால்தான் அவருடைய புகைப்படத்தை நாங்கள் இட்டிருக்கோம். அதை எங்களை யாராலும் தடுக்க முடியாது. அவருடைய புகைப்படம் எங்களுடைய பேனரில் இடம்பெறும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தார்கள். அதே நேரத்தில் ராமதாஸை பொறுத்த வரைக்குமே அவர் இன்னும் நிலைப்பாடை எடுக்கவில்லை. ஏற்கனவே நிர்வாக குழு கூட்டம் என்பது நடைபெற்றிருந்தது. அந்த நிர்வாக குழு கூட்டத்தில் என்ன மாதிரியான முடிவுகள் எடுத்திருக்கிறார்கள் என்பது தற்போது வரை ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆக மொத்தத்தில் அவர்கள் திமுகவுடன் பேசி வருவதாகத்தான் தகவல் வெளியாகி இருக்கிறது. குறிப்பாக பல்வேறு கட்சியை சேர்ந்தவர்கள், கூட்டணி கட்சியை சேர்ந்தவர்கள் அவர்கள் பேசியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் என்ன மாதிரியான நிலைப்பாடை எடுக்கப் போகிறார் என்பதை நாம் பொறுத்திருந்தான் பார்க்க வேண்டும். அதே நேரத்தில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகமாக இருக்கட்டும், அதிமுகவாக இருக்கட்டும், அதிமுக வைத்திருக்கக்கூடிய பெரும்பாலான புகைப்படங்களில் அந்த பேனர்களில் இடம்பெற்றிருக்கக்கூடிய புகைப்படங்களில் அன்புமணி அடங்கிய அந்த புகைப்படம் என்பது இருக்கிறது. ஆனால் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் டிடிவி தினகரனுடைய புகைப்படம் இல்லாமல் இருக்கிறது. குறிப்பாக இருவரும் இணைந்தாலும், கட்சி ரீதியாக இணைந்தாலும் மனங்கள் இணையவில்லை என்பது போல அந்த பேனர்களில் நம்மால் பார்க்க முடிகிறது. இப்படியாக ஒவ்வொருவரும் ஒவ்வொரு குறியீடை வைத்து அந்த பேனர்களை வைத்திருக்கிறதை நம்மால் பார்க்க முடிகிறது. ராஜலட்சுமி.